நண்பர்களே, இப்போ நீங்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் 21வது பகுதிய. போன பகுதியில வேதாளம் கேட்ட 12வது கேள்விக்கு இப்போ விக்ரமாதித்தன் என்ன பதில சொன்னான்னு பார்க்கலாமா? இவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி, ஓ ராஜனே, தன் மன்னர் பெருமான் வெற்றி கொண்டு திரும்பி வந்திருக்கும் போது மந்திரி திடீரென மனமுடைந்து இறந்து போவானேன்? அந்த வித்யாதரி பெண்ணை தானே அடைய முடியவில்லையே என்ற வருத்தமா, அல்லது ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இனி பலிக்காது என்ற ஏமாற்றமா? எதனால் மந்திரி மாண்டு போனான்? அதற்கு விக்ரமாதித்தன் பின்வருமாறு பதிலளித்தான். வேதாளமே, அவ்விரண்டு காரணங்களும் அல்ல. மந்திரி மிகவும் நேர்மையுள்ளவன். பூலோகத்து பெண்களிடம் கொண்ட மோகத்திலேயே ராஜ்யபாரத்தை மறந்து கிடந்த மன்னன் இப்போது தேவ கன்னிகை ஒருத்தியை அடைந்து விட்டதால் ராஜ்யம் என்ன ஆகுமோ என்ற ஏக்கத்தாலேயே மந்திரி மனம் பிளந்து மாண்டு போனான். இந்த விடையை கேட்டதும் விக்ரமாதித்த மகாராஜனின் தோளிலிருந்து வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்க மரத்தில் தொற்றிக் கொண்டது. வேதாளம் கூறிய 13வது கதை, மந்திரோபதேசம் செய்த கதை. விக்ரமாதித்த மகாராஜன் மறுபடியும் வேதாளத்தை கொண்டு வர மயானத்துக்கு சென்றான். அந்த நள்ளிரவில் மயானத்தில் பிணங்கள் எரிந்து கொண்டிருந்த காட்சி பூதங்கள் நாக்கை நீட்டி தீட்டி கூத்தாடுவது போன்று இருந்தது. சிறிதும் கலங்காமல் விக்ரமாதித்தன் நேராக முருங்க மரத்தை அடைந்தான். ஆனால் அங்கே கண்ட காட்சி அவனை திகைக்க வைத்தது. மரத்தின் மீது ஏராளமான பிணங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொன்றிலும் ஒரு வேதாளம் புகுந்திருப்பது போலவே தோன்றியது. இது என்ன? வேண்டுமென்றே காலகரணம் செய்வதற்காக வேதாளம் இத்தகைய நிலைமையை உண்டாக்கி இருக்க வேண்டும். இவற்றில் எதை வேதாளம் என கட்டிப்பிடித்து தூக்கி செல்ல வேண்டும் என்பது தெரியவில்லை. இன்று இரவுக்குள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்காவிட்டால் நேரிடக்கூடிய அவமானத்தை பொறுக்க மாட்டேன். அப்போது நிச்சயம் தீக்குளித்து விடுவேன் என்று விக்ரமாதித்தன் தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டான். அவன் நினைப்பதை உணர்ந்த வேதாளம் உடனே பலவிதமான மாயத் தோற்றங்களை நிறுத்திக் கொண்டது. முன்போல மரத்தின் மீது ஒரே ஒரு வேதாளம் தான் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை எடுத்து தன் தோள் மீது சுமந்து கொண்டு வழி நடந்து செல்லும் போது வேதாளம், ஓ ராஜனே, உன் விடாமுயற்சி பிரமிக்கத்தக்கது. ஆகவே நான் கூறும் கதையை கேளுமையா என்று கதை சொல்ல ஆரம்பித்தது. உஜ்ஜயினி என்ற பட்டணம் ஒன்று உண்டு. போகவதி, அமராவதி ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக அதைத்தான் சொல்ல வேண்டும். அதை சேர்ந்த புஷ்பரதம் என்னும் நகரிலே தேவசுவாமி என்ற அந்தணன் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக இருந்தான். அந்த நகரத்து மன்னனும் அவனை கௌரவித்து வந்தான். காலக்கிரமத்தில் அந்தணனுக்கு சந்திரசுவாமி என்ற மகன் பிறந்தான். அவன் பெரியவனாக வளர்ந்த போது சாஸ்திரங்களை நன்றாக பயின்றானாயினும் சூதாட்டத்தின் மீது அலாதியான ஆசை கொண்டு அவன் சதா சூதாடி வந்தான். ஒரு சமயம் அவன் சூதாடும் மண்டபத்திற்கு போனான். சுழலும் கண்களுடன் துள்ளி குதிக்கும் கருப்பு மான் போல உருண்டோடும் பாச்சிகைகள் தங்களைப் போல யாரையும் உருட்டலாம் என்றே எண்ணி காத்திருந்தன போலும். என்னிடம் வந்த பிறகு ஓட்டாண்டியாகவும் போகாதவன் யார்? அலகாபுரிக்கு அரசனான குபேரனையும் பிச்சைக்காரனாக்கி விடுவேனே என்று அந்த சூதாட்ட மண்டபமே கூறுவது போல் அங்கே சலசலவென்று இரைச்சலும் கூச்சலும் சதா இருந்து கொண்டே இருக்கும். வாலிபன் சந்திரசுவாமியும் அதனுள் நுழைந்து விளையாடி எல்லாவற்றையும் தோற்றான். இடுப்பு துணியையும் தோற்றான். கடனை திருப்பி கேட்டபோது அவனால் கொடுக்க முடியவில்லை. சூதாட்ட மண்டபத்தின் சொந்தக்காரன் அவனை பிடித்து கட்டி தடி கொண்டு அடித்து நொறுக்கினான். உயிரற்றவன் போல அவன் தரையிலே வீழ்ந்தான். 2-3 நாட்கள் அதே நிலையில் அவன் கிடந்தான். இவன் நம்மை ஏமாற்ற ஆரம்பித்து விட்டான். ஆகவே ஜீவன் இல்லாத இவனை எடுத்து போய் பாழுங்கிணற்றில் போட்டு விட்டு வாருங்கள், உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னான் சூதாட்டக்காரன். உடனே சூதாடிகள் சந்திரசுவாமியை தூக்கிக் கொண்டு நீண்ட தூரம் நடந்து காட்டை அடைந்து பாழும் கிணற்றை தேடினார்கள். அப்போது பழுத்த சூதாடி ஒருவன், இவன் இன்னும் செத்து போய் விடவில்லை என்பதை தவிர உயிரோடும் இருப்பதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை.
அப்படி இருக்க இவனை கிணற்றில் போடுவதால் என்ன பிரயோஜனம்? இங்கேயே போட்டுவிட்டு ஊர் திரும்பி நாம் இவனை கிணற்றில் எரிந்து விட்டதாக சொல்லிவிடலாம் என்று மற்றவர்களிடம் கூறினான். அவ்விதமே அவர்கள் அவனை அங்கேயே போட்டுவிட்டு ஊர் திரும்பினார்கள். அவர்கள் சென்ற பிறகு சந்திரசுவாமி மூர்ச்சை தெளிந்து எழுந்தான். பக்கத்திலே பாழடைந்த சிவன் கோயில் ஒன்று இருந்தது. அதனுள் அவன் நுழைந்து ஒளிந்து கொண்டான். ஐயோ, தன்னம்பிக்கை அதிகம் கொண்டு சூதாட போன இடத்திலே சூதாடிகள் என்னை ஏமாற்றி எல்லாவற்றையும் பறித்து கொண்டு விட்டார்களே. இந்த ஸ்திதியில் என்னை பார்த்தால் தந்தையும் உற்றார் உறவினர்களும் என்ன சொல்வார்கள்? ஆகவே பகற்பொழுதை இங்கே கழித்து விட்டு இரவிலே வெளிக்கிளம்பி ஆகாரம் ஏதாகிலும் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும். இவ்விதம் நினைத்துக் கொண்டு சந்திரசுவாமி அங்கேயே உட்கார்ந்திருந்தான். பொழுது அஸ்தமித்ததும் அங்கே ஒரு பாசுபத சந்நியாசி வந்தான். தலையில் ஜடையும் சரீரம் முழுவதும் திருநீரும் தரித்து கையில் ஒரு சூலமும் கொண்டு ருத்திரன் போலவே அவன் தோற்றமளித்தான். அவன் சந்திரசுவாமியை பார்த்தவுடன் யார் என்று கேட்டான். அதன் மேல் சந்திரசுவாமி அவனை வணங்கி தன் கதையை தெரிவித்தான். அதை கேட்டு தபசியும், நீ பசியுடன் திடீரென்று எதிர்பாராத விதமாக என் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறாய். ஆகவே எழுந்திருந்து நீராடி நான் பிஷை எடுத்து வந்திருக்கும் உணவில் ஒரு பகுதியை உண்டு களைப்பாரு என்றான். சந்திரசுவாமி, பெரியோய், நான் ஒரு அந்தணன். தாங்கள் பிஷையை எடுத்து வந்ததை நான் எப்படி சாப்பிடுவது என்று பதில் சொன்னான். உடனே அந்த தபசி தன் குடிசைக்குள் நுழைந்தான். அவனுக்கு மந்திர வித்தை சித்தியாகி இருந்தது. ஆகவே அவன் மந்திரத்தை நினைவு கூர்ந்தான். வித்யா தேவதையும் அவன் முன் தோன்றி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. இந்த விருந்தாளியை நன்றாக உபசரி என்று உத்தரவிட்டான் தபசி. அப்படியே என்று மறுமொழி பகர்ந்தது தேவதை. திடீரென்று தங்கமயமான நகரம் ஒன்று அங்கே தோன்றியது. அதிலே பெண்கள் நிரம்பிய ஒரு உத்தியான வனமும் இருந்தது. அந்த பெண்கள் சந்திரசுவாமியை அணுகி, பிரபு, எழுந்து வந்து ஆகாரம் உட்கொண்டு களைப்பாருங்கள் என்று வேண்டினார்கள். அவனை உள்ளே அழைத்து சென்று நீராட்டி அழகான ஆடைகளை அணிவித்து சாப்பிடுவதற்காக அழைத்து சென்றார்கள். பணிப்பெண்களின் தலைவி ஒருத்தி அங்கே இருந்தாள். இளம் வயது, எழில் வாய்ந்த அங்கங்கள் கொண்டவள். அவள் அவனை வரவேற்று தன்னுடன் சமமாக ஒரே ஆசனத்தில் அமர்த்தி கொண்டாள். அவனும் அவளுடன் சேர்ந்து தேவாமிர்தம் போன்ற அந்த ஆகாரத்தை உட்கொண்டான். மறுநாள் காலையில் விழித்து எழுந்த போது அங்கே பாழும் சிவன் கோயில் ஒன்றுதான் இருந்தது. ராப்பொழுது சந்தோஷமாக இருந்ததா என்று தபசி அவனை கேட்டான். பெரியோய், தங்கள் தயவால் இரவு இன்பமாக கழிந்தது. ஆனால் இப்போது அந்த தேவமாதி இல்லாமல் என் உயிர் தடியாது என்றான். கருணையுள்ள தபசியும், இங்கே தங்கியிரு, இன்றைய இரவும் அதே போன்ற சுகபோகத்தை அனுபவிக்கலாம் என்று தெரிவித்தான். தபசி தயவால் அவன் அதே போன்ற சுகபோகங்களை ஒவ்வொரு நாள் இரவும் அனுபவித்து வந்தான். கடைசியாக அவனுக்கு அதன் மர்மம் தெரிந்தது. அவ்வளவும் மந்திர சக்தியால் நடந்து வருகிறது என்பதை அறிந்தான். ஆகவே ஒரு நாள் அவன் தபசியிடம், முனிவரே, நான் உங்களை தஞ்சம் என்று அடைந்திருக்கிறேன். உங்களுக்கு என் மீது கருணை இருக்குமானால் உயர்ந்த இந்த விஞ்ஞான ரகசியத்தை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பனே, உனக்கு இந்த வித்தையில் சித்தி கிட்டாது. தண்ணீருக்குள் இருந்து மந்திரத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும். அவ்விதம் உருவேற்றி வரும்போது சித்தி ஏற்படுவதை தடுக்க பலவிதமான சோதனைகள் ஏற்படும். மாய தோற்றங்கள் தென்படும். அவனே மறுஜன்மம் எடுத்து குழந்தையாக பிறப்பது போலவும் பிறகு வளர்ந்து கல்யாணம் செய்து கொண்டு அவனுக்கு குழந்தை பிறப்பது போலவும் தோற்றம் உண்டாகும். அந்த பிறப்பை பற்றியோ மந்திர சக்தி அடைவதற்காக அவன் ஜபம் செய்து உருவேற்றுவதை பற்றியோ அவனுக்கு ஞாபகம் இராது. ஆயினும் அவன் தனக்கு 24 வயசு வந்துவிட்டதாக எண்ணும் போது அவனுடைய குரு அவனுக்கு உண்மையை தம் மந்திர வலிமையால் உணர்த்துவார். அப்போது அவன் நிலை தெளிந்து அவ்வளவும் மாயத்தோற்றம் என்பதையே அறிந்து அங்கே தோன்றும் நெருப்பில் புகுந்தானால் மந்திர சித்தி கிட்டிவிடும். அன்றி சிஷ்யன் மந்திர சித்தி பெறாவிட்டால் சரியான பாத்திரம் அல்லாத ஒருவனுக்கு மந்திரோபதேசம் செய்த தோஷத்திற்காக குருவும் அவருடைய சக்தியை இழந்து விடுவார்.
உனக்கு வேண்டுவது சுகபோகம், நீ அதை என் சக்தியை கொண்டே அனுபவிக்கலாம் என்றான் பாசுபத தபஸ்வி. முனிவர் இப்படி கூறியும் சந்திரசுவாமி கேட்கவில்லை. கடைசியாக குருவும் அவனுக்கு மந்திரோபதேசம் செய்விக்க சம்மதித்தான். பிறகு அந்த பாசுபத தபஸ்வி அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று, குழந்தாய், நீ நீருக்குள் மூழ்கி மந்திரோச்சாரணம் செய்யும் போது நான் கரையிலிருந்து கவனித்து பார்த்துக் கொள்கிறேன். மாய தோற்றம் உண்டாகி மயக்கம் ஏற்படும் போது நான் உனக்கு உண்மையை ஞாபகத்துக்கு வர செய்கிறேன். தைரியமாக நெருப்பிலே குதித்து விடு என்றான். சிஷ்யன் குருவை தாழ்ந்து வணங்கிவிட்டு ஆற்று நீரில் மூழ்கி உருவேற்றி வரும்போது அவன் இந்த ஜென்மத்தையே மறந்தான். ஏதோ ஒரு நகரத்தில் ஒரு அறநெறியாளனுக்கு மகனாக பிறந்து வளர்ந்து மனம் முடித்து இல்லற வாழ்க்கையை நடத்துவது போலவும், ஒரு குழந்தை பிறந்து அப்பால் அவன் குடும்ப பாசத்தால் கட்டுண்டு வாழ்க்கை நடத்துவது போலவும் தோன்றியது. இவ்விதம் அவன் மாய வாழ்க்கையில் மூழ்கி இருக்கும் போது கரையில் தபசி தன் சக்தியால் சிஷ்யனுக்கு அவனுடைய உண்மை நினைவை உண்டாக்கினான். உடனே அவன் நெருப்பில் குதிக்க தயாரானான். சுகபோகங்களிலே நாட்டம் கொண்ட அவன் உற்றார் உறவினர்கள் பலவிதமாக பேசி தடுத்தும் கேளாமல் ஆற்றங்கரையில் அடங்கியிருந்த சிதை நெருப்பிலே குதிக்க சென்றான். வயதான தாயும் ஆசை மனைவியும் துக்கம் தாங்காத அவனுடன் உயிர் துறக்க தயாரானார்கள். அப்போது ஏற்பட்ட மயக்கத்திலே அவன், ஐயோ, நான் தீக்குளித்தால் என் உற்றார் உறவினரும் கூட இறந்து விடுவார்களே. தபசி மந்திரோபதேசம் செய்து உறுதி கூறியது சரியாக இருக்குமா? அவர் சொன்னபடியே இதுவரை நடந்து வருகின்றேன். ஆகவே நான் தீக்குளித்து விடுகிறேன் என்று தனக்குத்தானே தீர்மானித்துக் கொண்டு நெருப்பிலே குதித்தான். ஆனால் நெருப்போ பனிக்கட்டி போல குளிர்ச்சியாக இருந்தது. உடனே மாயத்தோற்றம் மறைந்து விடவே அவன் நீரிலிருந்து வெளிப்பட்டு கரைக்கு வந்தான். அங்கிருந்த தபசி நெருப்பு பனிக்கட்டி போன்று ஜில்லிட்டு இருப்பதை கேட்டதும், குழந்தாய், உச்சாடனத்தில் நீ ஏதோ தவறு செய்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நெருப்பு எப்படி ஜில்லிட்டு போகும் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டான். குருவே, நான் தவறு ஒன்றும் செய்துவிடவில்லை என்று சந்திரசுவாமி பணிவுடன் கூறினான். இந்த சந்தேகத்தை நிவர்த்தி கொள்ள தபசி மந்திர வித்தையை நினைவு கூர்ந்து பார்த்தான். ஆனால் தேவதை அவனுக்கு பிரத்யட்சமாகவில்லை. இருவரும் மந்திர வித்தையை இழந்து விட்டார்கள். எவ்விதம் கதை சொல்லி முடித்த வேதாளம், ராஜனே, முறைப்படி உச்சாரணம் செய்து மந்திரத்தை உருவேற்றியும் சிஷ்யனுக்கு சித்தி ஏன் கிடைக்கவில்லை? குருவும் சக்தி இழந்தது எதனாலே? சொல்லும் ஐயா ராஜனே என்று கேட்டது. நண்பர்களே, இப்போ நீங்க சொல்லுங்க, முறைப்படி சித்தி கிடைக்க வழிமுறைகள் எல்லாம் சரியா செய்தோம், சிஷ்யனுக்கு சித்தி ஏன் கிடைக்கல? குருவுக்கும் வித்த மறந்து போனதற்கு காரணம் என்ன? பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. விக்ரமாதித்தனோட பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்.